ஸோ இதை எடுக்கிறதுக்காக மார்க்கெட் 1 ரவுண்ட் ஆஃப் அப்போ கொடுக்கறதுக்கு அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு ஃபேக் மூவ் டுவர்ட்ஸ் 24,984 அது 25,021. இதில் இருக்கிறதுலே சூப்பரான இடம் தான் இந்த 25,021 தான். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் இருக்க 99% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா 25,000 ஒரு சைக்காலஜிக்கலான ரெசிஸ்டன்ஸு, அதையே தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கண்டினியூவாக அங்கேருந்து வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சாக இந்த 25,021 அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விற்க மட்டும் இங்கே போட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்தான் அப்படின்னா நல்லது ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம். பட் ப்ளஸ் நேற்று சொல்லியிருந்த மாதிரியே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா மேலே போயிருந்துச்சு. அண்ட் கரெக்டாக இந்த 25,021 ரிஜெக்ட் ஆகி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லது ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. அதாவது மேலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 100 பாயிண்ட் சிறப்பான ஒரு ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குங்க. இதுதான் ஸ்மார்ட் மணியோட மூவ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி உள்ள பொசிஷன் எடுத்து மார்க்கெட்டை கீழே இறக்குற மூவ். ஸோ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மூவ்ஸை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. இந்த மாதிரி மூவ்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பாட் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் வந்து கீழே பிடிடி ஆப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்கு, ஏன் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துச்சு, அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான அனலிஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்க்கணும். ஓப்பனிங்கே வந்து நல்லது ஒரு கேப் அப்புங்க, 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆச்சு. பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 50-60 பாயிண்ட் மாதிரி தான் கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆச்சு. அந்த கேப் அப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் தான். ஏன்னா குளோபல் கியூஸும் அந்தளவுக்கு பயங்கரமாக பாசிட்டிவாலாம் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி 50 பாயிண்ட் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. எந்த ஒரு பெரிய நியூஸும் கிடையாது. நாளைக்கு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வருது. அண்ட் அந்த கேப் அப் பாருங்க வந்துட்டு கீழே போச்சு. அண்ட் இந்த இடத்துல லிக்விடிட்டியே இல்லை, லிக்விடிட்டி இருக்கிறது 25,021 கிட்ட, அங்கிருந்து ஒரு குட்டி ரிவர்சலை போட்டுச்சு. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 தாண்டி இந்த இடத்துல மேலே போச்சுங்க. அது டே ஹையுமே பிரேக் பண்ணி போச்சு. அண்ட் இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு ஹையர் ஹை. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த 25,021 அப்படிங்கிறதுமே ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டியும் கூட. அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெவல் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரைஸ் இந்த மாதிரி தான் ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுக்கும். இங்கே வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபேக் பிரேக் அவுட்டுங்க. ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் எந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சுருந்தாலும் இந்த பிரேக் அவுட் அப்போ அது பாசிட்டிவ். நீங்கள் ப்ரைஸை போய் பை பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு தான் சொல்லியிருக்கோம். சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம், மூவிங் ஆவரேஜஸ், எஸ்எம்ஐ எடுத்துக்கலாம், ஆர்எஸ்ஐ எடுத்துக்கலாம், சிபிஆர் எடுத்துக்கலாம். எந்த இண்டிகேட்டர் சொல்லியிருந்தாலும் ஓகே, நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறீங்கன்னா ஹையர் ஹை, நீங்கள் வந்து அதை போய் வாங்குங்க, ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது ஒரு லீடிங், அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து உண்மையான மூவா இல்லை ஃபேக் மூவாங்கிறத சொல்லிடும். அந்த விதத்தில் இங்கே போனது ஃபேக் மூவ் தான் அப்படிங்கிறது நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இங்கே போச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆயிரும்ட்டு. எக்ஸாக்டாக பாருங்களேன், ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோயரில் போட்டு கீழே தான் போச்சுங்க. அண்ட் இந்த டே லோ தானோடனே நல்லா செல்லிங் ப்ரெஷருமே ஆக்சிலரேட் ஆகி நல்லா கீழே போச்சு. கீழே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 917 அப்படிங்கிற லெவல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் எதுவும் கிடையாது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டா போல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவுக்குமே பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லது ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக இதை ஒரு ப்ராப்பரான ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து அக்குமுலேஷன், இங்கே மேலே போனது மேனிப்புலேஷன், அண்ட் இங்கே வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போது ப்ராப்பரான ஒரு பெரிய பவர் ஆஃப் 3 மூவ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் ஃபேர் வேல்யூ கேப் வரல. என்றைக்குமே ஸ்மார்ட் மணி ஒரு இடத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிற விஷயம் வந்து ஃபேர் வேல்யூ கேப் தான். அப்போது இன்றைக்கி வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தான் அடிச்சிருக்கு, அதாவது இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை எடுத்துக்கிச்சு. ஆனால் இன்னும் ஸ்மார்ட் மணி அதிகப்படியான காசை உள்ள இறக்கலை அப்படிங்கிறது இன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன்றது தெரியுது. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகி கீழே வரும்போதே நமக்கு சில அறிகுறிகள் தான் தெரிஞ்சு. ஏன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது. 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வருது. இது வந்து அளவில் முதல்ல பெருசாக இருக்குங்க.
ரெண்டாவது ஒரு பெரிய மொமெண்டம்லாம் இல்லை. இந்த இடத்துல இருந்து எப்பவுமே ஸ்மார்ட் மணி பணத்தை டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு ஒரு பெரிய ஃபால் வரும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபால் அப்படிங்கிறது வரல, கிராஜுவலாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து ரிஜெக்ட் ஆகியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சு. சப்போஸ் நம்ம இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நீங்கள் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எடுத்திருந்தீங்கன்னா 1:2.5 கிடச்சிருக்கும். சப்போஸ் இந்த ரிவர்சல்லே எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா நியர்லி 1:6 வரைக்கும் டு த ஹை வந்து கொடுத்துருக்கு. ஃபுல் மூவெலாம் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. மேபி இங்கே பிடிச்சிருந்தா 1:4 வரைக்கும் கிடச்சிருக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பெரிய மூவ் கொடுத்துருந்தாலுமே அந்த மூவ் சடனாக வரல. ரெண்டாவது 5 மினிட்ஸில் இன்ட்ராடேல தான் அந்த மூவ் அப்படிங்கிறது வந்துச்சே ஒழிய, நீங்கள் பொசிஷனலாக பாருங்களேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, 15 மினிட்ஸில் ஓகே ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, கீழே போச்சு. 30 மினிட்ஸில் உங்களுக்கு பாருங்கள் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேலேயே 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இந்த 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், இது எல்லாமே பியூராக இன்ட்ராடே பேசிஸில் வர ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெஸ்பெக்ட் ஆகாது. அன்னைக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெஸ்பெக்ட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். அதோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அன்னைக்கு வந்தது அன்னைக்கே ரெஸ்பெக்ட் ஆனாதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்த எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் இன்னைக்குமே ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஃபர்தராக இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது அது 1 ஹவரில் மினிமம் 1 ஹவரில் வந்துருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, பொசிஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துருச்சு, மார்க்கெட்டை ஃபர்தராக கீழே கொண்டு போயிடும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ தற்போதைய நிலைமைக்கு இன்ட்ராடே பேசிஸில் இங்கே இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துருச்சே ஒழிய பொசிஷனலாக மார்க்கெட்டை இன்னும் ஃபர்தராக கீழே தான் கொண்டு போயிடும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான சைன்ஸ், ஒரு இனிஷியல் சைன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 1 ஹவரில் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும் அப்படிங்கிறத அறுதிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்படி வராத வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு மிஸ்ஸிங்க. ஸோ இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான். இங்கே இருக்கிற விக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த 25,036க்கு கீழேயே ப்ரைஸ் முடியுது அப்படின்னா அதை நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 ஹவர் ஃபேர் என்ன ஆனாலும் சரி 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வராமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ப முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமங்க இன்னைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்னொரு வேலையுமே பார்த்துருக்கு. அது என்ன அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, இது வந்து அதுக்கும் வீக்கோட ஹை. ஸோ இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீக்கோட ஹைக்கு மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டுட்டு கீழே வந்திருக்குங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் போயிருப்பாங்கல்ல, மார்க்கெட் அது கீழே தான் போதும் ஷார்ட் போயிருப்பாங்கல்ல. ஸோ கடந்த 2 வாரங்களாக அப்படி ஷார்ட் அடித்தவங்களோட ஸ்டாப் லாஸை இன்னைக்கு வந்து அவன் கொண்டு போயிருக்கான். ஸோ அப்படிங்கிறதுமே நம்ம இங்கே கவனிக்கணுங்க. ஸோ சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னா அதுக்கு அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸாக இந்த 25,152 ஃபாலோட் பை 25,247 அண்ட் அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25,252. ஸோ சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சில் மிகப்பெரிய ரிவர்சல் பாயிண்ட்டு, ஒரு மிகப்பெரிய லிக்விடிட்டி இதெல்லாமே இருக்குது. ஐ திங்க் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வீக்குடைய ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோவாக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது அதுதான் வந்து லோவாக இருந்திருக்கு. அதுலேருந்து ப்ரைஸ் மேலேயே தான் போயிருந்திருக்கு. நீங்கள் டெய்லி கேண்டில் எடுத்துக்கிட்டாலும் அதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதுதான் மண்டேயோட லோ. ஸோ அதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பாருங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் போதுமே வந்து இதுக்கு மேலேயுமே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அப்போது ப்ரைஸ் வந்து இந்த எய்தர் ஆஃப் திஸ் லெவலை வந்து டச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதெல்லாம் ப்ரைஸ் கீழே போல மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி டைம் ஃப்ரேமில் 2 வீக்கோட ஸ்டாப் லாஸும் எடுத்திருக்கு. அப்போது எல்லா சைன்ஸுமே இப்போது நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு எல்லா நட்சத்திரங்களுமே நகர ஆரம்பிச்சிருக்கு, ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதா சொல்ல முடியும். வந்துருச்சானா கிடையாது. அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 1 ஹவரில் மினிமம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரும்போது கன்ஃபார்ம் ஆகும். அதுவே 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா கொலக்குத்து தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு ட்ரெண்ட் லைனு. எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கிற பாதி என்னாச்சு மினிமம் வந்து இந்த 600 வரைக்கும் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் ஆர் 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். 4 ஹவர் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய கன்ஃபர்மேஷன். 1 ஹவர் வந்தாலே போதும் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். அங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது
நல்லதொரு மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுமையாக இருந்தால் மட்டுமே நம்ம இந்த மெத்தட் இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் பொறுமையே பெருமைன்னு வாழ்ந்தால் மட்டுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாங்க என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். 1 hour ஃபேர் வேல்யூ கேப் அப்போவே வரப்போதா, இல்லை மேபி இன்னுமே கொஞ்சம் மேலே போக வேண்டியிருக்கா, 150 வரைக்கும் மேபி போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இதுவே ஒரு நல்ல ரிவர்சல் தான். ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலே கன்ஃபார்மாக ப்ரைஸ் நல்ல ரிவர்சல் ஆயிரும், கன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக காட்டின 2 செக்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸு எல்லாம் பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது ஐடி வந்து 2-3 நாளாவே பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு மெயினாக ட்ராக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ செக்டர் தான். ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நியூஸ்க்கு அப்புறம் டெய்லியுமே வெறிகொண்டு ஏறிட்டு இருந்தான். அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், அதன் காரணமாக இன்னைக்கு ஆக்டோ, மாருதி, எம்என்எம்லாம் வந்து டாப் லூசல் இருந்துச்சு. வழக்கம் போல் இன்னைக்கு வந்து ஐடி செக்டர் தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் பேங்கிங் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த இடம் தான் லிக்விடிட்டி 54,722 அப்படிங்கிறது தான் லிக்விடிட்டி. ஸோ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன், அது கீழே தான் வரணும், கீழே லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டிலையும் அந்த 1 hourல ஃபேர் வேல்யூ கேப் வரல, இதுவுமே லிக்விடிட்டி சிபி அடிக்கல அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்கணும். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி, அதாவது இங்கே இருக்க லிக்விடிட்டி இல்லைங்க, இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லை, இது ஆல்ரெடி ஸ்வீப் படிச்சது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. அதாவது 55,718 பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டி. அதாவது அவன் போனது 703 வரைக்கும் போயிருக்கான். இவ்வளோ தூரம் போனவன் ஒரு 12 பாயிண்ட் போயிருந்தா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். அப்படி ஸ்வீப் பண்ணால் வந்திருக்கான்னா திருப்பி அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மேலே போக போகிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு 200 பாயிண்ட் மூவ் பேங்க் நிஃப்டியில் காத்திருக்குங்க. இது அடிக்காமல் அவன் கீழே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இப்போ பேங்க் நிஃப்டி இங்கேருந்து தான் வெறிகொண்டு கீழே விழுந்துச்சு, கரெக்டுங்களா? இப்போ ஃபிபனாசி போட்டிங்க அப்படின்னா அந்த மூவோட 50% லெவல் பாருங்கள், அதோட ஃபிபனாசியோட 50% போட்டிங்க அப்படின்னா அதுவுமே இதுக்கு மேலே தான் இருக்குது, 54,763 மேலே தான் இருக்குது. அப்படிங்கும் போதும் நிஃப்டியில் ஃபேர் வேல்யூ கேப் வராது. இதெல்லாம் சிங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஒரு குட்டியூண்டு அப் மூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரி, அது அப் மூவ் வருதோ இல்லையோ நமக்கு என்ன தேவை, நம்ம வந்து நிஃப்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிஃப்டியில் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இதை அடிச்சுட்டு ஒரு 1 hourல ஃபேர் வேல்யூ கேப் போட்டால் நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியில் இதுக்கப்புறம் அவன் வந்து மேலே போகிறானோ போகலையோ, என்ன ஒன்றே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், 1 hourல ஃபேர் வேல்யூ கேப் வருதா வந்தால் ஓகே, நீ வந்து கீழே போகிறதுக்கு நீ தயாராக அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஸோ பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். பேங்க் நிஃப்டி இங்கேருந்தே அப்படியே ரிவர்ஸ் ஆக போகிறோன்னா, ஒரு 1 hourல ஃபேர் வேல்யூ கேப் போட்டு ரிவர்ஸ் ஆக போகிறோன்னா, ஏன்னா இதுவே மேனிப்புலேஷன் தான், இதுவே போதும். இது இங்கே போனாலும் போகலாம், இல்லைனா இந்த லிக்விடிட்டி டச் பண்ணிட்டு போகலாம், ரெண்டுக்குமே ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டியும் அதே தான், நிஃப்டி வந்து இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர்எல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே கொஞ்சம் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைக்கி டே ஹைக்கு மேலே இருக்குது, 25,36 கிட்டே லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே போய்ட்டும் போகலாம், ஆர் மேபி இந்த 152 டேப் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ கீழே விழுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ 1 hour ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸே பாருங்கள் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் பேரிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு US 2000 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. US மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக பேரிஷாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம US மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேரிஷாக தாங்க தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கு. இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, பட் அது ரெஸ்பெக்ட் ஆகலை. மேபி இந்த இடத்துல இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்றைக்கி தான் தானே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் வருது. அந்த டேட்டாக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ரியாக்ஷன் வருமானு சொல்ல முடியாது, பட் லைட்டாக ரியாக்ஷன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயுமே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிரிப்டோ பக்கம் போயிடலாங்க. ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு பெரிய கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இப்போதைக்கு பிட்காயின் வந்து மேலே போயிடும் கீழே போயிடும் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கன்சால்டேஷனை போட்டுக்கிட்டு இருக்கான். சேம் அதே தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தா அதே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். கீழே நிறையா லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இங்கே இப்போது இதுலேயுமே பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறான். விச் மீன்ஸ் இங்கே ஃபுல்லாகவே வந்து ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இஃப் இன் கேஸ் இங்கே ஒரு பிரேக் அவுட் வருதுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் ஒரு ஃபால் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான லெவலுங்க. இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா,
இது லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே மேலே போயிடும் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொறுமையாக இருந்தோம்னா பிட்காயின்லையும் நல்லதொரு மூமெண்ட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றா ப்ரைஸ் என்ன ஆகணும், இங்கே போய் ரிவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லைனா இதை தாண்டணும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு கன்சால்டேஷனை பில்டு பண்ணுதுன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி ஒரு 90% வந்து மேலே பிரேக் அவுட்டை கொடுத்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்து திருப்பி ப்ரைஸை ஃபுல்லாக கீழே இறக்க தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நாளைக்குள்ளே இந்த மூவெலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நான் மேபி நாளைக்கு மேனிப்புலேஷன் அந்த ஒரு பாசிட்டிவான நியூஸை கொடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு நாளானைக்கு அப்படியே கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அஹெட் ஆஃப் த ஈவெண்ட் சப்போஸ் ஃபார் ஒன் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இருக்க லிக்விடிட்டிலாம் அடிச்சுக்கிட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி ஆகிப்போச்சு. இங்கேயுமே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டை உடச்சி பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் உடச்சி மேலே போனால் அவன் கீழே வந்துடுவான், கீழே போனால் அவன் மேலே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோமே முடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் மணி ரிலேட்டாக ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.